வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான கடல் போல வெளியே தெரிந்தாலும் அதனுடைய அடியில் எத்தனை அலைகள் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒரு நபர்களுக்கு கூட அது தெரியாது. வெளியில நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த வெளியில் படக்கூடிய சந்தோஷத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நிர்ணயம் செய்யக்கூடாது. அதை யாருக்கும் புரியாமல் நடந்து கொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடல் போல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த கடலுக்குள்ள எவ்வளவு தீமைகள், எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு தீமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு துரோகங்களும் இருக்கிறது என்பதை உங்களால மட்டும்தாங்க உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். நீங்க ஒருவரை நேசிச்சிட்டீங்க அப்படின்னா, அது சாதாரண ஒரு அன்பாக இல்லாமல், உயிரோடு கலந்த ஒரு அன்பு போல அவங்க மீது நீங்க வைத்துக் கொள்வீங்க. ஆனா அந்த ஒரு அன்பு எல்லா இடத்திலும் உங்களுக்கு கிடைத்து விடாது. 10 நபர் மீது உங்களுடைய முழுமையான அன்பை காட்டுறீங்க அப்படின்னா, ஒரு நபர் தாங்க உங்களுக்கு அந்த ஒரு அன்பை திருப்பி காட்டுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இதனை நினைத்து நீங்களே வருத்தம் அடைவீங்க. அந்த அளவுக்கு சில காயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த காயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத 3 தருணங்களை உங்களுடைய மனதில் இன்னும் உயிரோடு வைத்துக் கொண்டே இருக்கும். அந்த காயங்களை எல்லாம் உங்களால மறக்கவே முடியாது. இது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்குங்க. 3 விதமான மறக்க முடியாத காயங்களும், மறக்க முடியாத தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதில் உயிரோடு இருக்கக்கூடிய, உயிரோடு உங்களை வைத்து கொளுத்தியது போல உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்து அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஒவ்வொன்றாக கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்க. விஷயம், நீங்க மிகவும் நம்பிய ஒரு மனிதர். நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொன்னவர் ஒரு நாள் காரணமே இல்லாம தூர உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். இது உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லைன்னா காதலியாக கூட இருக்கலாம். காதல் செய்கின்ற காலத்துல உங்களே சுத்தி சுத்தி வந்திருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல ஏன் உங்களை பிடிக்காமல் போனது, ஏன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க தூரமாக போனாங்க என்பது கூட, அந்த காரணங்கள் கூட தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். இரண்டாவதா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுக்க தயாராக இருந்த போதும் அவங்க உங்களுடைய மதிப்பை உணராம உங்களை 2ஆம் இடத்துல வைத்த சம்பவங்கள். அவங்களுக்காக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, இனி எல்லாத்தையுமே நீங்க விட்டு அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்காக, அது நண்பராக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். அவங்களுக்காக நீங்க எதுவுமே வேண்டாம், உனக்காக நான் என் குடும்பத்தையே விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்க ஒருவர் மீது வைத்த ஒரு அன்பு. ஆனா அவங்க அதை புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை நிச்சயமா உண்டாக்கியிருக்கும். 3ஆவதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய உண்மையான அன்பை சந்தேகம் மாறி மாத்திருப்பாங்க. நீங்க எத்தனையோ நபர்கள் மீது உண்மையான ஒரு அன்பை வைப்பீங்க. ஆனா நீங்க சந்தேகித்து ஒருவரின் மீது நீங்க உங்களுடைய அன்பை நீங்க காட்டவே மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள் உள்ளிருந்து வெளியே வருவதை மட்டும்தான் மற்றவங்க மீது நீங்க காட்டுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க வைத்த ஒரு அன்பை சந்தேகம் மாதிரி மாத்தி உங்களையே குற்றவாளி ஆக்கிய அந்த வழிகள் கூட இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வழிகளையும் உங்களால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வழிகளும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உங்களை ஆழமாக பதித்திருக்கும். பாதித்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக நீங்கள் முக்கியமா சொல்லியே ஆகணும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. யாராவது உடைந்து பேசினால் கூட அவங்கள ஆறுதல் சொல்லி எழுப்பி விடுவீங்க. இப்படியே உட்கார்ந்திருந்தா ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நீங்கள். இப்படிப்பட்ட நீங்க தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல இதே ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கும். இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்காமல் போனதுதான் இன்னும் உங்களை பெரிய அளவுல உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். இந்த ஒரு தனிமையில தாங்க நீங்க உடைந்த 3 தருணங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா? யாரும் இல்லாத இரவில் அமைதியாக அழுத நேரங்கள். இது உங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். 2ஆவதா இருப்பது, எனக்கு யாராவது புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறீர்களா என்று நினைத்து நீங்கள் கருநீர் விட்ட தருணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்க எல்லாரும் எல்லா மனிதர்களிடமும் நீங்க அன்பு காட்டி பழகுவீங்க. ஆனா அந்த எல்லா மனிதர்களும் உங்களிடம் அந்த ஒரு மனப்பான்மையுடன் பழக மாட்டார்கள். அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்களை பழகிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருவாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உண்டு. 3ஆவதாக இருப்பது உங்களுடைய நல்ல ஒரு மனதை. உங்களுடைய மனதை சொல்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் மௌனத்தையே தோழியாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைமைதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த ஒரு உடைந்த விஷயங்கள் தாங்க உங்களை பலவீனமாக்கி இருக்கும். மாறாக சொல்லணும் அப்படின்னா,
உங்களை இன்னும் ஒரு ஆழமான ஒரு உணரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமா மாற்றியிருக்கும். உங்களுடைய நல்ல மனசு திறந்து பேசக்கூடிய மனிதர்கள் மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில குறைவாகத்தான் இருப்பாங்க. ஆனா ஒரு முறை யாரிடமும் நீங்க மனதை திறந்து விட்டீங்க அப்படின்னா, அவங்க அதை புரிந்து கொள்ளாம ஜாலியா எடுத்துக்கிடுவாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கல்லவா, அதை அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேதனையை நிச்சயமா உங்களுக்குள்ள உண்டாக்கும். நான் எவ்வளவோ உண்மையா சொன்னேன். அந்த உண்மையை சொன்னது தப்பா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பல நாட்கள் உங்களை நீங்களே மாட்டிக்கொண்டு இருந்திருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் இன்னும் மௌனமாக இருப்பீங்க. யாரிடம் எதை கூறணும், எதை கூறக்கூடாது என்பதை உங்களுக்கே உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க யாரையும் எளிதில விட்டு போக மாட்டீங்க. அது எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும், அந்த ஒரு மனிதர்களை நீங்க விட்டு விலக மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் நீங்க இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா பலர் உங்களை விட்டு சென்ற அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த 2 சம்பவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கும். இந்த 2 சம்பவங்கள் என்ன தெரியுமா? 1, நீண்ட நாட்கள் உங்களோடு இருந்த ஒரு நண்பர், ஒரு சிறிய ஒரு காரணத்திற்காக முழுமையா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா மத்த நபருக்காக உங்களையே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து எவ்வளவோ விஷயங்கள பண்ணியிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் அவங்க மறந்திருப்பாங்க. 2வதா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒருவராக இருப்பவர். உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வேறு ஒரு வழியில சென்றிருப்பார். இது உங்களுக்கு இன்னமும் கஷ்டங்களை கொடுத்திருக்கும். இந்த 2ம் தாங்க உங்கள உள்ளுக்குள்ள உடைத்துக் கொண்டே இருக்கும். உள்ளுக்குள்ள உங்கள எவ்வளவுதான் உடைத்தாலும், வெளியில நீங்க அமைதியாக சிரித்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களாக இருக்கும். ஆமாவா? இல்லையா? நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? இல்லையா? என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகும். இந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்படும். நீங்க வெளியே எவ்வளவுதான் சிரித்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் மெதுவாக உங்களை மங்க ஆரம்பிக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்கு என்று உங்களுக்குள்ள நீங்களே வருத்தம் அடைவீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்தே தீரும். இதெல்லாம் ஒரே ஒரு நாள்ல எதுவுமே மறைந்து போகாதுங்க. எந்த விதமான கெடுதல்களும் ஒரு நாள்ல எதுவுமே மறையாது. போக போக காலங்களும் நேரமும் வரும்பொழுது மட்டும்தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஆனா உடனே தீராது. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களால சாதிக்க முடியும். அதை நீங்க புரிந்து கொண்டு வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இதற்கான தாக்கங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் குறையும். குறைஞ்சு நீங்க நினைவுகளை நினைத்தாலுமே கண்ணீருங்கிறது உங்களுக்கு வராம ஒரு பாடமாக பார்க்க நீங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படும். நீங்க மறக்க முடியாம மனசுக்குள்ள வச்சிருந்த ஒருவரை பற்றி நீண்ட நாள் நீங்க போராடி இருப்பீங்க. ஆனா அந்த போராட்டங்கள் சாதாரண போராட்டங்களாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலுக்கு ஆளாக்கக்கூடிய போராட்டங்களாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா இனிமே இந்த ஒரு இடத்தை நிரப்ப ஒரு புதிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வருவார். அந்த புதிய ஒரு நபர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பார். இவர் சத்தமாக அன்பு காட்ட மாட்டார். ஆனா அமைதியாகத்தான் இருப்பார். ஆனால் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமாக உண்டு. உங்களுடைய காயங்களை தொடாமலே அதை மெதுவாக குணப்படுத்தக்கூடிய ஒருவராகவும் வருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக உருவாகும் போது நீங்களே உணர்வீங்க. இதுதான் நான் காத்திருந்த ஒரு உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருக்கணும். காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அன்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்க யாருமே இழக்க விரும்பாத ஒரு மனிதராக இருப்பீங்க. அதனால பல சமயங்கள்ல உங்களை விட்டு சில நபர்கள் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் தெளிவாக இருக்கும். அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை நிலையான ஒரு பாதையில நிச்சயமா நகர்த்தி போகும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷம் காண ஆரம்பிப்பீங்க. ஒரு அமைதியான ஒரு காலை, ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு வெற்றி, இவை எல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக மாறும். நீங்க இதுவரைக்கும் போலியான அன்பை மட்டுமே தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க அதிலிருந்து விலகி விடுவீங்க. உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. சந்தித்து அந்த ஒரு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா ஏற்படும். நீங்க மனதுக்குள்ள நீண்ட நாள் நினைத்து வைத்திருந்த 5 விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இன்று ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக உருவாகும் போது அது மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு உண்டாக்கக்கூடியதா இருக்கும்.
முதல் விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய மனதுக்குள்ள அமைதி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது விஷயமாக இருப்பது, நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மூன்றாவதாக ஒரு புதிய உறவு உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். நான்காவதாக இருப்பது, உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு சிறிய வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு வெற்றியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஐந்தாவதாக நீங்கள் நினைத்த உங்களை மீண்டும் உங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் எனக்கும் தெரிய ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.